கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 1/7/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அதே இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா 17 டெட் இன் மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் அட் ஃபார்மா யூனிட் நியர் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இஷ்யூ தான். ஒரு ஃபார்மக்யூட்டிக்கல் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட 17 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. 30 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜூர்ட் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட என்னவா இன்னும் கரெக்டான ஒரு முடிவுக்கு வரல ஏன் இந்த மாதிரி வெடிஞ்சிருக்கு அப்படின்றது. ஆனால் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிட்டு இந்த ட்ரையிங் யூனிட்ஸ்லாம் வந்து வெடிச்சிருக்கு. ரியாக்டர் ஃபெயிலியர் தான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு சஸ்பெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய இந்த இன்சிடெண்ட்லாம் தாண்டி நம்மளோட சரௌண்டிங்ஸ் அங்கே சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாச்சு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் வந்து சடனாக ஒரு கம்பெனி இந்த மாதிரி வரும்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் கம்பெனிஸ்க்குமே இது த்ரெட்டாக இருக்கும். இது தாண்டி வந்து வேலை செய்கிறதுக்கும் இந்த மாதிரியான கம்பெனிஸில் வேலை செய்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயமாக இருக்கும். லைக் ஏன்னா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஆல்ரெடி அதிகமாக இருக்குது, நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ எம்ப்ளாயி ஆனாலும் லைக் அங்கே அந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வேலைக்கும் போக முடியாமல் வேலைக்கு போகாமலும் இருக்க முடியாமல் அந்த மாதிரி ஒரு திணறல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்கேஸ் இந்த மாதிரியான ஒரு சில இன்சிடெண்ட்ஸ் நடந்துருச்சுன்னா நமக்கு என்னென்ன ஆக்ட் இருக்குது, என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன நம்ம பண்ணணும் ஆஸ் அ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 எடுத்துகிட்டு வரப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். ஸோ இது வந்து மெயினாக ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் சேஃபாக இருக்கா, அடிக்கடி ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் நடக்கணும், அண்ட் தென் நிறைய மிஷினரி எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஃபேக்ட்ரிஸ் ரிலேட்டட் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட் கீழே நம்ம எடுத்துகிட்டு வரப்பட்டது. இதை தாண்டி அதுக்கப்புறமா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஏன்னா ஒரு ஃபேக்ட்ரியால் என்விரான்மெண்ட் ரொம்ப ஓவராக அதிகமாக பாதிக்கப்படக்கூடாது அல்லவா. ஸோ அதனால் வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 எடுத்துகிட்டு வரப்பட்டது. இது வந்து ரொம்ப ஹசார்டஸான கெமிக்கல்ஸை நம்ம வந்து தேவையில்லாமல் டக்குன்னு ஒழுங்கான ப்ராப்பர் டிஸ்போசல் இல்லாமல் சடனாக தூக்கி போடுறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இதை தாண்டி இதுக்குன்னே தனியாகவும் ஒரு ஆக்ட் இருக்குது, அதாவது கெமிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி 1996 எடுத்துகிட்டு வரப்பட்டாங்க. ஸோ அதாவது இந்த எமர்ஜென்சி பிளானிங், ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் தேவையில்லாத ரொம்ப அசாடஸான கெமிக்கல்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கடைப்பிடிக்கணும், அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் அந்த ஆக்ட் கீழே எடுத்துகிட்டு வரப்பட்டது. அண்ட் தென் ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்ற மாதிரி 1923, அதாவது லேபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு தைரியம் வந்து வரணும், என்ன எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி. ஏதாச்சும் ஆனாலும் ஏதாச்சும் நமக்கு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்ற மாதிரி இன்கேஸ் ஏதாச்சும் இன்ஜூர்டு இல்லை நம்ம வந்து ஏதாச்சும் ஆனாலும் நமக்கு காம்பன்சேஷன் அப்படின்றது வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரியான ஒரு ஆக்ட் இது. ஸோ இந்த மாதிரியான பல ஆக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் எடுத்துன்னு வந்திருக்காங்க. இது தாண்டி ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் 2020 அப்படின்ற மாதிரி, அதாவது இப்போ நிறைய ஹெல்த்தெல்லாம் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, லேபர்ஸோட ஹெல்த்து. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டுக்குள்ள வரும். இதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் வந்து நம்ம எல்லாருக்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ இப்போது ஃபேக்ட்ரிஸ் எக்ஸ்ப்ளோஷன் ஆனால் நீங்கள் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் என்னென்ன ஆக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம இந்த மெயின்ஸ் அண்ட் ஆன்சர் ரைட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆக்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது நம்மளோட வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த மற்றபடி இங்கே அவ்வளோதான் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் இது ஐஐபி க்ரோத் அட் 9-month லோ ஆஃப் 1.2% இன் மே அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இதோட கண்டினியூவேஷன் ஆக்சுவலி பேஜ் 19லுமே இருக்குது ப்ரீஃபாக. ஐஐபி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது தான். இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது நம்மளுடைய எக்கனாமிக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் ஆக்சுவலி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்குது, அதாவது நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட்டு, நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ் சைடில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறையவே நம்ம இண்டஸ்ட்ரியல் சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்.
ஏன்னா அதுதான் நம்மளோட ஜிடிபிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. தாண்டி நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை லோக்கலில் இருக்கிற பல மக்களுக்கு வேலைவாய்ப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ இது தாண்டி ஜிடிபி. ஸோ இது எல்லாத்தினால நம்மளோட இண்டஸ்ட்ரீஸோட க்ரோத் அப்படின்றது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ரீசெண்டாக இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பிரகாரம் மே மந்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ரீசெண்டாக வந்து ஒரு 9 monthஸில் மே மந்த் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இதுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது நம்ம ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸை அதிகப்படுத்துறதுக்கு ரெகுலேஷன்ஸ்லாம் ஒரு சில ரெகுலேஷன்ஸ் கம்மி பண்ணலாம். அந்த டைரக்ட் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ், அதாவது இந்த இண்டஸ்ட்ரீஸ் கிட்டேருந்து நிறைய டேக்ஸ் வாங்குறதெல்லாம் கம்மி பண்ணலாம். அண்ட் தென் இந்த எம்எஸ்எம்இ அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட் பண்ணலாம். அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, இந்த ரோடு இந்த மாதிரியான நிறைய பில்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நிறைய நம்ம சடன் ரூட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் பண்ணலாம். அண்ட் தென் நிறைய இந்த கேபிட்டல் லோன்ஸ், ஏன்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் கேபிட்டல், அதாவது லோன்ஸு. ஸோ காசு அப்படின்றது முத்ரா லோன்ஸ் அந்த மாதிரியான ஒரு சில ஸ்கீம்ஸ் மூலமா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லோன்ஸ் எல்லாம் கூட வந்து நம்ம சேங்ஷன் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் தென் எக்ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ், அதாவது இப்போது நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் கிட்ட போய்ட்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. மெயினாக இந்த ஐஐபி அப்படின்றது நம்மளுடைய 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது நான் இதுக்கு முன்னாடியே நிறையவே சொல்லியிருக்கேன். அதாவது ஃபர்டிலைசர், எலக்ட்ரிசிட்டி, ரிஃபைனரிஸ், அண்ட் தென் நேச்சுரல் கேஸ், ஸ்டீல், க்ரூட் ஆயில், சிமெண்ட்டு, கோல், இந்த 8மே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சில செக்டார்ஸ். இதுதான் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட ஜிடிபின்னு நமக்கு வந்து எஃபெக்ட் ஆகுது. இந்த 8மே நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு சில விஷயங்கள். ஸோ இதில் நம்ம ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ நம்ம இதுக்காக நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு சில ரெகுலேஷன்ஸ் கம்மி பண்ணலாம், இல்லை டைரக்ட் டேக்ஸ், கார்ப்பரேஷன் டேக்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு எடுக்கணும். ஸோ இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் வழக்கம் போல் நம்ம சென்னை, தமிழ்நாடு ஸ்கிப் பண்ணிடுவோம்லே, அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இது பீகார் ஹேஸ் கன்சிஸ்டன்ட்லி ஃபாலன் பிஹைண்ட் இன் ரெஜிஸ்டரிங் பர்த்ஸ் க்ரோத் ஷோஸ் ரிப்போர்ட் ஷோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டிஎஃப்ஆர் அப்படின்றது நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்றது நம்ம இந்தியாவுக்கு இப்போ அப்ராக்சிமேட்டாக 2.1% வந்து பார்த்தி 2.1 அப்படின்னு இருக்குது நம்ம டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்றது. அதாவது அப்ராக்சிமேட்டாக ஆவரேஜாக ஒரு உமன் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பசங்களுக்கு வந்து பர்த் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்ஆர் அப்படின்றது. பர் உமன், ஒரு உமன் வந்து எத்தனை பர்த் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் டிஎஃப்ஆர். ஸோ அது நம்ம இந்தியாவில் இப்போ 2.1 இருக்குது. நார்த் சைட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 2 இருக்குது. சவுத் சைட்ஸில் 1.9 அந்த ரேஞ்சில் இருக்குது. கேரளாலலாம் வந்து பார்த்திங்கன்னா 1.5க்குமே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய வேரியேஷன் இருக்கும்போது, ஆனால் நம்மளுடைய பீகாரில் மட்டும் பார்த்திங்கன்னா 3.5க்கும் மேலே இருக்குது. ஸோ ஆவரேஜாக வரும்போது 2.1 கிட்ட வந்துடுது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால பீகாரில் இப்போது அதாவது நிறைய டிஎஃப்ஆர்லாம் இருக்கிறதுனால ஸோ அதாவது அந்த பர்த் ரெஜிஸ்டரிங் ரிப்போர்ட்டு இதெல்லாம் இப்போ வந்து ஒழுங்காக கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பர்த் சர்டிஃபிகேட்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் தென் கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி பர்த் ஆகிருக்கு அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி பர்த் சர்டிஃபிகேட்லாம் வாங்காததுனால நம்ம வந்து ரிப்போர்ட்லாம் ஒழுங்காக டேட்டா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்காதது மூலிமா நமக்கு கிடைக்கிற அந்த நிறைய இன்சென்டிவ்ஸில், அதாவது இந்த அங்கன்வாடியெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு கிடைக்காம போகும். அதனால் நம்ம இன்னுமே தான் வந்து பார்த்திங்கன்னா போராகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ஒழுங்காக நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த ரெஜிஸ்டரிங் பர்த்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிமேல் நிறைய ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இது பிஎம் மோடிஸ் 5 நேஷன் டூர் டு ஃபோக்கஸ் ஆன் டிஃபென்ஸ் அமெரிக்கா அவுட்ரீச் மல்டிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இப்போது நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 கண்ட்ரீஸ்க்கு டூர் மாதிரி போக போகிறாரு. ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் நிறைய கண்ட்ரீஸ்க்கு போய்ட்டு நம்மளுடைய பஹல்காம் இஷ்யூ அண்ட் தென் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி அண்ட் தென் நம்மளுடைய ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் டெரரிசம் இதை பற்றி எல்லாமே நம்ம ப்ரீஃபாக சொல்லிகிட்ருக்கோம். இதை தாண்டி இந்த 5 நேஷன்ஸ் டூரில் என்னென்ன நடக்க போகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு அட்ராக்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்மளோட இந்தியாவில் வந்து அவங்க வாங்க வைக்கிறதுக்கும் அந்த டிப்ளமசி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அண்ட் தென் நிறைய டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம். அண்ட் தென் ட்ரேடு, டெக்னாலஜி, அண்ட் தென் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஜீரோ டாலரேஷன் அண்ட் தென் குளோபல் சவுத்துக்கு எங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் பேசலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த 5 நேஷன்ஸ்க்கு போயிட்டு. அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த டூர் வந்து பார்த்திங்கன்னா July 2 to July 9 வந்து போக போகிறாரு. இதுக்கு இன்க்ளூடட் என்னென்னு பார்த்திங்கன்னா நடுவில் July 6, July 7 வந்து பிரேசிலில் பிரிக்ஸ் மீட்டிங் நடக்க போகுது. இந்த பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 5 சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் பிரிக்ஸ் அப்படின்றது. இதில் வந்து ரஷ்யாவும் பார்ட்டிசிபேட் பண்ணல, இப்போதைக்கு சைனாவும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ மீதி இருக்கிற பிரேசில், இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்காவில் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு லீடர்ஷிப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து நிறையவே வந்து பார்த்திங்கன்னா பேச வேண்டியது இருக்கும் அப்படின்றதுக்காகவும் கூட வந்து 5 நேஷன்ஸ்க்கும் போயிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் இல்லை சைனாவும் இல்லை அப்படின்போது நெக்ஸ்ட்டு நமக்கு நிறைய டாக்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம வந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிளம்புறாங்க. ஸோ July 6 and 7 பிரேசிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் மீட்டிங் நடக்க போகுது. அதுக்கு July 2 வந்து பார்த்திங்கன்னா 5 நேஷன் டூர் மாதிரி July 2 July 9 வரைக்கும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கிளம்புறாங்க அப்படின்றது தான் இந்த நியூஸ். ஸோ இதுக்கப்புறமா அதாவது அந்த மீட்டிங்லாம் போயிட்டு வந்துட்ட பிறகு 5 நேஷன்ஸ்க்கும் போயிட்ட பிறகு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வரும். ஸோ அதுதான் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா டு கெட் அபவ் நார்மல் ரெயின் இன் ஜூலை ஃபோர்காஸ்ட் IMD அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ IMD அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இன்டர்நேஷ்னல் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது நம்மளுடைய இந்தியாவில் எப்படி மெட்ரோலஜி அதாவது வெதர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ இப்போ அப்கமிங் ஜூலை வரப்போகுது இல்லையா, ஸோ இந்த ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரெயின்ஃபாலை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஆஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நார்மலாக ரெயின்ஃபால் இருந்தால் ஓகே, ஆனால் அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்போது அது வந்து நஷ்டம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறையவே எதுவுமே வந்து அதிகமாக வரும்போது ஃப்ளட் ஆகும், லேண்ட்ஸ்லைட்ஸ் நிறையா ஆகும், அக்ரிகல்ச்சர் லாஸ்மே நிறையா ஆகும். மழை பெய்யணும், ஆனால் நிறைய பெஞ்சால் அக்ரிகல்ச்சர் லாஸ் நமக்கு கிடைக்கும்போது அக்ரிகல்ச்சர் லாஸ் ஆகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஸ் ஆகும், எக்கனாமி லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் மெயினாக இந்த சத்தீஸ்கர், ஒடிசா, தெலுங்கானா இந்த 3 இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதுவும் மெயினாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி தெலுங்கானா கோதாவரி ரிவர், அண்ட் தென் கிருஷ்ணா, அப்புறம் வந்து அமோசி, ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அண்ட் தென் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர், ஒடிசா சைடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பார்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் ரொம்பவே அதிகமான தாக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்கேஸ் ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒன்று பார்த்துருந்தோம், அந்த பூனேயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்பட் இஷ்யூ நடந்ததுக்காக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அதை தாண்டி வந்து டெப்டி போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 3 போலீஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் நடக்கும்போது நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா அப்போ வந்து நமக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றது மாதிரி கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இப்போ வந்து IMD அவங்க வந்து ஃபோர்காஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அதுவும் மெயினாக இந்த ஒடிசா, சத்தீஸ்கர், தெலுங்கானாவில் ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா நிறைய மழை வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நிறைய ரிவர்ஸ் தானே அங்கே இருக்குது. அங்கே இருக்க ரிவர்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக போய் செக் பண்ணோம், அதோட கேரிங் கெப்பாசிட்டி ஒழுங்காக இருக்கா, எவ்வளோ இருக்குது அப்படின்றது. இன்கேஸ் வந்து நிறைய மண்ணெல்லாம் ரொம்ப அதிகமாக தூசி நிறைய படிஞ்சிருந்தது அப்படின்னு டெப்ரிஸ்லாம் நிறைய படிஞ்சிருந்தது அப்படின்னா
அதை க்ளீன் பண்ணணும், நிறைய அது கெப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக. அண்ட் இதை தாண்டி பக்கத்தில் ஏதாச்சும் டேம்ஸ் இருந்ததுன்னா அது வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம டேம் இருக்கிற வரைக்கும் நல்லது தான். ஆனால் இதுவே வந்து ஓவராக ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கா, அது கொலாப்ஸ் ஆகாமல் இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு சில பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். அண்ட் தென் அது ஒரு வேளை அதையும் தாண்டி ஃபில் ஆகும்போது அந்த பார்டரில் இருக்கிற அந்த ரிவர் டேம் சைடு அந்த கேட் ஓப்பன் பண்ணி விடுறதுக்காக அந்த ஓப்பனில் இருக்கிற அந்த பார்டரில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அவங்கள வந்து எச்சரிக்கை கொடுக்கணும், எச்சரித்து அவங்கள வந்து சேஃபான பிளேஸில் கொண்டுட்டு போய் சேர்க்கணும். அண்ட் தென் ஒரு சில பேசிக் நீடட் க்ராசரிஸ்லாம் வந்து நம்ம ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் எப்படி ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸு. ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கணும். அண்ட் தென் மற்றபடி இதெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்போர்ட்ஸ்லேயும் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் டைம் மீண்டும் இதே மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.